வணக்கம், வெல்கம் டு பிசிக்ஸ். நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா வெக்டரின் கூடுதல் டிஸ்கஷன் பண்ணோம். இந்த கிளாஸ்ல என்ன டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னா வெக்டரின் பெருக்கல் பார்க்கலாம். வெக்டரின் பெருக்கல். ஃபர்ஸ்ட் நான் வெக்டர் கூட ஸ்கேலார் பெருக்கிறேன். ஸ்கேலார் இன்டு வெக்டர். எனக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும்? எனக்கு வெக்டர் கிடைக்கும். எக்ஸாம்பிள், சோ ஏங்கிற ஒரு வெக்டர் 2i cap plus 3j cap plus 4k cap. சோ இது வெக்டர். இது கூட நான் என்ன பெருக்கணும்? ஸ்கேலாரா பெருக்கணும். ஸ்கேலார்ங்கிறது என்ன? ஒரு எண் பெருக்கு. சோ 3a bar. சோ எனக்கு என்ன கிடைக்கும்? a கூட நான் 3 ஐ மல்டிப்ளை பண்ணனும். சோ இப்ப மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 into 2 6i cap, 3 into 3 9j cap, 3 into 4 12k cap. அப்படினா ஸ்கேலார் கூட வெக்டர் நான் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? எனக்கு வெக்டர் கிடைக்கும். செகண்ட், வெக்டர் கூட நான் வெக்டரை பெருக்கிறேன். ரெண்டு பாசிபிள் மதிப்பு எனக்கு வரும். என்ன அப்படின்னா, ஒன்னு ஸ்கேலார் எனக்கு வரலாம், இல்ல அப்படின்னா வெக்டர் எனக்கு வரலாம். அப்படின்னா ஸ்கேலார் ரெண்டு வெக்டரை பெருக்கும்போது எனக்கு ஸ்கேலார் வந்துச்சு அப்படின்னா அந்த பெருக்கல் என்ன சொல்லலாம் அப்படின்னா புள்ளி பெருக்கல் சொல்லலாம், இல்லனா டாட் ப்ராடக்ட். ஓகே, சோ இதே ரெண்டு வெக்டரை பெருக்கும்போது எனக்கு வெக்டரே வந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லலாம்? குறுக்கு பெருக்கல் சொல்லலாம். பெருக்கல் கிராஸ் ப்ராடக்ட். a பார் டாட் b பார் எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலா எனக்கு cங்கிற ஒரு ஸ்கேலார் கிடைக்கும். என்ன அளவு? இங்க பாத்தீங்க அப்படின்னா a பார் கிராஸ் b பார் எனக்கு என்ன கிடைக்கும்? cங்கிற ஒரு வெக்டர் எனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எதை பார்க்கலாம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் என்ன, அதோட பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கல் எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்பு a பார் டாட் b பார் எடுத்துட்டேன் என்ன கிடைக்கும்? சோ மாடுலஸ் a பார் மாடுலஸ் b பார் இன்டு cos theta. இப்போ cos theta எப்படி கால்குலேட் பண்ணலாம்? cos theta is equal to என்ன வந்துரும்? a bar dot b bar divided by modulus a bar into modulus b bar. ஓகே, இரண்டாவது பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். a bar dot b bar னா என்னன்னு பார்க்கலாம். a இன் மீது b இன் வீலர். சோ இது a வெக்டர் எடுத்துட்டேன், இது b வெக்டர். சோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இங்க டார்ச் அப்ளை பண்றேன். டார்ச். சோ ஒன்ஸ் டார்ச் அப்ளை பண்ணும்போது b ஓட நிழல் எது மேல இருக்கும்? a மேல இருக்கும். அப்படினா a வின் மீது b இன் நிழல் a பார் டாட் b பார். இப்போ b பார் டாட் a பார் னா என்ன? b இன் மீது a வின் வீலர். சேம் என்ன பண்றேன்? இப்போ இங்க அப்ளை பண்ண டார்ச் இங்க அப்ளை பண்ண அப்படின்னா a ஓட நிழல் எது மேல இருக்கும்? b மேல இருக்கும். அதான் b இன் மீது a வின் வீலர். அப்படினா இங்க என்ன கிடைச்சிரும்? மாடுலஸ் a பார் இன்டு மாடுலஸ் b பார் cos theta. b பார் டாட் a பார் னா என்ன கிடைச்சிரும்? மாடுலஸ் b பார் இன்டு மாடுலஸ் a பார் cos theta. இங்க மாடுலஸ் a பார் மாடுலஸ் b பார்ங்கிறது ஒரு நம்பர். எப்படின்னா 3 into 5. சோ இங்க என்ன இருக்கு? 5 into 3. சோ இதோட வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகாது. அப்படினா நான் என்ன சொல்லலாம் அப்படினா a bar dot b bar ஓட வேல்யூ b bar dot a ஓட வேல்யூ என்ன இருக்கும்? சமம் நான் சொல்றேன். சோ இது என்ன விதி? பரிமாற்று விதி. மூணாவது பண்புகள் பார்க்கலாம். a வெக்டர் b வெக்டர். சோ ரெண்டு வெக்டரும் இந்த கண்டிஷன்ல என்ன இருக்கு? இணையா இருக்கு. ஒன்ஸ் இணையா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட கோணம் a க்கும் b க்கும் இடைப்பட்ட கோணம் என்ன சொல்லலாம்? 0 ன்னு சொல்லலாம்.
அப்படினா டாட் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் a bar dot b bar என்ன கிடைக்கும் modulus a bar into modulus b bar cos 0 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் 1 எனக்கு கிடைச்சிரும் சோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் a bar dot b bar பெரும மதிப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ செகண்ட் கண்டிஷன் இப்போ a வெக்டார் இது b வெக்டார் சோ இதுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன சொல்லிரலாம் θ is equal to 90 degree அப்படினா இப்போ இங்க டார்ச் அப்ளை பண்றேன் ஓகே b வெக்டரோட நிழல் எங்க தான் இருக்கும் இங்க தான் இருக்குமே தவிர எது மேல இருக்காது a மேல இருக்காது அப்படினா b இன் மீது a வின் விழல் a வின் மீது b இன் விழல் இருக்கா சோ அப்படினா டாட் ப்ராடக்ட் என்ன கிடைச்சிரும் a bar dot b bar modulus a bar into modulus b bar cos 90 டிகிரி என்ன கிடைச்சிரும் into 0 அப்படினா டாட் ப்ராடக்ட் ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் 0 எனக்கு கிடைச்சிரும் அப்படினா இதுல என்ன சொல்லலாம் அப்படினா இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எனில் டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 சோ a வெக்டருக்கு b வெக்டர் செங்குத்தா இருந்துச்சு அப்படினா டாட் ப்ராடக்ட் என்ன கிடைச்சிரும் a bar dot bar a bar dot b bar என்ன கிடைச்சிரும் 0 எனக்கு கிடைச்சிரும் இப்போ a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் 0 வா இருந்துச்சு அப்படினா டாட் ப்ராடக்ட் என்ன சொல்லிட்டோம் not equal to 0 அப்படினா i cap ஓரளவு வெக்டர் i cap க்கு இடைப்பட்ட கோணம் என்னவா இருக்கும் 0 டிகிரி அப்படினா modulus i cap into modulus i cap ஓட வேல்யூ என்ன ஆயிடும் 1 ஆயிடும் அதே மாதிரி j cap dot j cap ஓட வேல்யூ என்ன ஆயிடும் 1 ஆயிடும் k cap dot k cap ஓட வேல்யூ என்ன ஆயிடும் 1 ஆயிடும் இதே இங்க பாத்தீங்க அப்படினா i cap j cap க்கு இடைப்பட்ட கோணம் என்னவா இருக்கும் i cap க்கும் j cap க்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி ஏனா செங்கோண ஓரளவு வெக்டர் சோ இத நான் டாட் ப்ராடக்ட் எடுத்தா என்ன கிடைக்கும் எனக்கு 0 கிடைக்கும் அதே மாதிரி j cap dot k cap ஓட வேல்யூ என்ன ஆயிடும் 0 i cap dot k cap ஓட வேல்யூ என்ன ஆயிடும் 0 ஆயிடும் சோ இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படினா இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் 90 எனில் டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கத்தின் மதிப்பு என்ன ஆயிடும் 0 ஆயிடும் ரெண்டு வெக்டரை எப்படி டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம் a bar சொல்லிட்டா ax i cap plus ay j cap plus ak az k cap முப்பரிமாண வெக்டர் நான் சொல்லினோம் அதே மாதிரி b வெக்டர் என்ன சொல்லிட்டேன் bx i cap plus by j cap plus bz k cap சோ இந்த ரெண்டு வெக்டருக்கும் நான் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும் a bar dot b bar எப்படி எடுக்கலாம் சோ ax i cap dot bx i cap நான் எடுத்தனா எனக்கு வேல்யூ 1 கிடைக்கும் ஏனா i dot i cap சோ அதே மாதிரி ax i cap by j cap கூட நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைச்சிரும் எனக்கு 0 கிடைச்சிரும் ஏனா i dot j ஓட வேல்யூ 0 எனக்கு கிடைச்சிரும் அப்படினா நான் i dot i எனக்கு கிடைச்சிரும் 1 கிடைச்சிரும் i j dot j 1 கிடைக்கும் k dot k எனக்கு 1 கிடைக்கும் அப்படினா சோ ax i cap bx i cap நான் என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும் ay j cap by j cap மல்டிப்ளை பண்ணனும் அதே மாதிரி az k cap bz k cap என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா என்ன கிடைச்சிரும் ax bx plus ay by plus then az bz a vector எடுத்துட்டா a vector problem 1 a vector 2i cap plus 3j cap plus 4k cap b vector எடுத்துட்டா minus i cap 3j cap minus 3j cap plus 2k cap நான் என்ன பண்ணனும் a bar dot b bar எடுக்கணும் a bar dot b bar a ஓட வெக்டர் என்ன 2i cap plus 3j cap plus 4k cap dot minus i cap minus 3j cap plus 2k cap சோ என்ன I இங்க இருக்க I நான் மல்டிப்ளை பண்ணனும் சோ இங்க என்னடா என்ன 1 ஓகே I dot I என்ன வேல்யூ கிடைக்கும் 2 into minus 1 plus 3 into minus 3 3 into minus 3 plus 4 into இங்க என்ன 2 4 into 2 so இப்போ என்ன கிடைக்கும் minus 2 minus 9 plus 8
So என்ன வேல்யூ எனக்கு கிடைச்சிரும் -3. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். a வெக்டார் i cap plus 2j cap plus 3k cap. b வெக்டார் என்ன சொல்லிட்டேன் அப்படினா 2i cap plus 3j cap plus 4k cap. பின்னா a வெக்டார் b வெக்டார் இடைப்பட்ட கோணத்தை காண்க. தீட்டாவை நான் கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணனும் தீட்டா? cos theta is equal to a bar dot b bar divided by modulus a bar into modulus b bar. So நான் ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். a bar dot b bar ஓட வேல்யூ என்ன? நான் இப்படியே மல்டிப்ளை பண்ணனும். இங்க 2 இங்க 1 2 into 1 2 plus 3 into 2 6 plus 4 into 3 12. So என்ன கிடைச்சிரும் 18 20 a bar dot b bar. இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணனும்? மாடுலஸ் a bar நான் கால்குலேட் பண்ணனும். மாடுலஸ் a bar எப்படி கால்குலேட் பண்ணா? அண்டர் ரூட் 1 square plus 2 square plus 3 square. So என்ன வேல்யூ கிடைச்சிரும்? So 1 plus 4 plus 9 10 14 எனக்கு கிடைச்சிரும். ஓகே சோ இப்போ மாடுலஸ் b bar எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So 2 square plus 3 square plus 4 square. So என்ன கிடைச்சிரும்? 4 plus 9 plus 16 29 எனக்கு கிடைச்சிரும். ஓகே எனக்கு a bar dot b bar கிடைச்சிருச்சு, மாடுலஸ் a கிடைச்சிருச்சு, மாடுலஸ் b கிடைச்சிருச்சு. நான் cos theta கால்குலேட் பண்ணலாமா? cos theta ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? நான் சப்ஸ்டிட்யூட் cos theta is equal to modulus a dot b ங்கற வேல்யூ என்ன? 20 divided by modulus a ங்கறது என்ன அப்படினா √14 modulus b ஓட வேல்யூ √29 அப்படினா theta ஓட வேல்யூ theta is equal to cos inverse of 20 divided by √14 into √29. A vector is equal to 2i cap minus c j cap plus 3k cap. B vector 4i cap plus 3j cap minus ck cap. So A க்கு B செங்குத்து எனில் C இன் மதிப்பு காண்க. இது क्वेश्चन. நான் A க்கு B செங்குத்துனா அதோட புள்ளி பெருக்கத்தோட வேல்யூ என்ன ஆகும்? is equal to 0. அப்படினா once நான் புள்ளி பெருக்கம் எடுத்தேன் அப்படினா C ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணலாமா? A dot B 2 into 4 8 minus C into 3 minus 3C minus plus 3 into minus 3 minus 3C. Okay, so இதோட வேல்யூ என்னது? equal to 0. so என்ன பண்ணலாம் அப்படினா இத நான் ஆட் பண்ணிக்கலாம் 8 minus 6C. so எனக்கு C ஓட வேல்யூ வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C is equal to minus 8 minus 6 cancel பண்ணா என்ன கிடைச்சிரும்? 4 divided by 3. C ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். ஓகே fourth problem பார்க்கலாம். A vector is equal to i cap 4j cap plus k cap. B vector i cap plus j cap. so நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? தீட்டாவின் மதிப்பு காண்க. கோணத்தை A மற்றும் B ஏற்படுத்தும் கோணத்தை காண்க நான் கால்குலேட் பண்ணனும். so A bar dot B bar எப்படி எடுக்கலாம்? 2 into இங்க 1 2 into 1 2 plus minus 4 into 1 minus 4 இங்க k இல்ல, k இல்லாதனால நான் புள்ளி பெருக்கத்தோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அத நான் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. என்ன ஆயிரும்? 2 minus 4 என்ன கிடைச்சிரும்? minus 2. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? மாடுலஸ் என்ன கால்குலேட் பண்ணனும்? மாடுலஸ் ஓட வேல்யூ என்னது? under root 2 square plus இங்க 4 square plus 1 square. நமக்கு என்ன கிடைச்சிரும்? 4 plus 16 plus 1 so என்ன கிடைச்சிரும்? 21. 1 square plus 1 square root 2 வேல்யூ கிடைச்சிரும். ஓகே theta வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? theta cos inverse okay a bar dot b bar ஓட வேல்யூ -2 modulus a ங்கற வேல்யூ என்னது? √21 modulus b ஓட வேல்யூ √2. so இத கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? cos inverse √2 minus divided by √21. so இது theta வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. புள்ளி பெருக்கம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? குறுக்கு பெருக்கல் கிராஸ் ப்ராடக்ட் பார்க்கலாம். குறுக்கு பெருக்கல்
cross product. So cross product is A bar cross B bar is equal modulus A bar into modulus B bar sin theta n cap. So இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எண் மதிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? திசையை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ திசை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா செகண்ட் ஒன் வலக்கை விதி. இது A வெக்டார், இது B வெக்டார். So A bar cross B bar na என்ன? B ஐ நோக்கி A வின் சுழற்சி. So எப்படி இருக்கும்? B ஐ நோக்கி A வின் சுழற்சி அப்படின்னா இது A வெக்டார். So B ஐ நோக்கி A வின் சுழற்சி எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கடிகாரத்தின் எதிர் திசை. ஓகே, எந்த திசையில இருக்கும்? கடிகார எதிர் திசை. இப்போ A வெக்டார் கிராஸ் B வெக்டாரோட வேல்யூ என்ன கிடைக்கும்? C வெக்டார் மதிப்பு கிடைக்கும். அப்படின்னா C வெக்டார் தொகுபயன் வெக்டாரோட திசை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? A வெக்டார் B வெக்டாரை நோக்கி சுழற்சி. அப்படின்னா கடிகார எதிர் திசையில சுற்று. அப்படின்னா இவர் எதை மென்ஷன் பண்ணது? அந்த தொகுபயன் வெக்டரோட திசையை ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ இப்போ தொகுபயன் வெக்டர் எதை நோக்கி இருக்கு? வெளிநோக்கி இருக்கு. நான் என்ன சொன்னா வெளிநோக்கி. இது நான் A B பார் கிராஸ் A பார் எழுதுறேன். சோ இது A பார், இது B பார். B பார் கிராஸ் A பார்னா A வை நோக்கி B இன் சுழற்சி சொல்லலாமா? அப்படின்னா என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? சோ இது B வெக்டார். சோ B A வை நோக்கி B இன் சுழற்சி எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கடிகார திசை என்ன இருக்கும்? கடிகார திசை. அப்படின்னா சோ B பார் கிராஸ் A பார் என்ன கிடைக்கும்? C பார் கிடைக்கும். சோ தொகுபயன் வெக்டரோட திசை எப்படி இருக்கும்? சோ B பார் கிராஸ் A பார்னா சோ தொகுபயன் வெக்டர் உள்நோக்கி இருக்கும். இது உள்நோக்கி சொல்லலாமா? அப்படின்னா A பார் கிராஸ் B பார் வெளிநோக்கி இருக்கு, B பார் கிராஸ் A பார் உள்நோக்கி இருக்கு. அப்படின்னா A பார் கிராஸ் B பார் இருக்கும், B பார் கிராஸ் எப்படி இருக்கும்? ரெண்டும் எதிரெதிர் திசை. நான் என்ன சொல்லிடலாம் இதுல இருந்து? third point. So A bar cross B bar not equal to B bar cross A bar. அப்படின்னா எப்ப ரெண்டு ஈக்குவலா இருக்கும்? A bar cross B bar minus ஏனா opposite direction. So B bar cross A bar ரெண்டுக்கும் opposite direction இருக்கும். minus. இப்போ ரெண்டு வெக்டரை எப்படி பெருக்கலாம்னு பார்க்கலாம். A வெக்டர் AX I cap plus AY J cap plus AZ K cap. நான் B வெக்டர் எடுத்துட்டேன். BX I cap plus BY J cap plus BZ K cap. So நான் A cross B எப்படி எடுக்கலாம்? A cross B அணிகோவை மெத்தட்ல நான் கால்குலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நான் டைரக்ஷன் போடணும். I cap J cap K cap. நெக்ஸ்ட் அதோட எண் மதிப்பு எழுதணும். ஃபர்ஸ்ட் A இருக்கனால AX AY AZ. நெக்ஸ்ட் B BX BY BZ. நான் இப்போ A cross B எப்படி எடுப்பேன்? அணிகோவை மெத்தட் நான் யூஸ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நான் I எடுத்துட்டேன் அப்படினா அதோட நிரலை விட்டுறணும். சோ பேலன்ஸ் இருக்கறத நான் பெருக்கணும். என்ன? I cap. சோ இதையும் நான் என்ன பண்ணனும்? பெருக்கணும். மைனஸ் இதையும் நான் பெருக்கணும். எப்படின்னா AY BZ மைனஸ் இதையும் நான் பெருக்கணும். BY AZ. ஒரு காம்பனன்ட் ஒரு I cap முடிஞ்சிருச்சு. J cap மைனஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இது முக்கியம். மைனஸ்
j cap இதோட நிரல் இது நிறைய விட்டுறணும். பேலன்ஸ் என்ன இருக்கு? a x bz bx az. சோ என்ன பண்ணணும்? சோ ஃபர்ஸ்ட் இத நான் பெருக்கணும். ax bz minus az bx. நெக்ஸ்ட் பிளஸ் k cap இதோட நிரலை விட்டுட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? இது இருக்கும். அப்படினா ax by minus bx ay எனக்கு கிடைச்சது. இது என்னது? a cross b. சோ இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். a vector is equal to 2i cap plus 3j cap minus 2k cap. b vector is equal to I cap plus j cap 3k cap. So a bar cross b காண்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? a bar cross b bar I cap j cap k cap. a ஓட n மதிப்பெல்லாம் எழுதணும். So 2 3 minus 2. Next b ஓடது 1 1 plus 3. So எப்படி I cap a bar cross b bar கால்குலேட் பண்ணலாம்? I cap. So first இதை நாம மல்டிப்ளை பண்ணணும். 3 into 3 9 minus into 1 into 2 2 இங்க மைனஸ் இருக்கனால minus 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? minus j cap. சோ என்ன பண்ணனும்? நிறை இதோட நிரலா விட்டுறணும். So 3 into 2 6 minus 2 into 1 into minus 2 minus 2. Now k cap. So இதோட நிரலை விட்டுறணும். பேலன்ஸ் இருக்கிறத நாம மல்டிப்ளை பண்ணணும். 1 into 2 2 minus 1 into 3 3. So என்ன கிடைக்கும்? I cap. So minus into minus plus 9 plus 2 என்ன இருக்கும்? 11. Next minus j cap. 6 minus into minus plus 6 plus 2 8 plus j cap k cap 2 minus 3 ஓட வேல்யூ என்ன கிடைச்சு? minus 1. So என்ன கிடைச்சு? 11 I cap minus 8 j cap minus k cap. a bar cross b bar I j k. So I பதிலா I ஓட காம்போனன்ட் 1, j ஓட காம்போனன்ட் இல்ல 0, k ஓட காம்போனன்ட் 1, j ஓட I ஓட காம்போனன்ட் இல்ல 0, j ஓட காம்போனன்ட் 1, k ஓட காம்போனன்ட் 1. So நான் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா என்ன கிடைச்சிரும்? I cap. Okay, 1 into 0 0 minus 1 into 1 1 minus j cap. இதோட நிரல் 1 into 1 1 1 0 into 1 0 plus k cap 1 into 1 1 0 into 0 0. So என்ன கிடைச்சிரும்? minus I cap இங்க minus j cap இங்க இருக்கும் plus I cap. k cap vector cross b vector என்ன வேல்யூ கிடைக்கும்? modulus a and modulus b sin theta and cap. So இந்த a bar cross b bar இந்த cross product எது டிபெண்ட் ஆயிருக்கு? theta வை டிபெண்ட் ஆயிருக்கு. அப்படினா a vector b vector இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரியா இருந்துச்சு அப்படினா sin 90 என்ன வேல்யூ கிடைக்கும்? 1. sin 0 வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 0 உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படினா ரெண்டு வெக்டர்கள் செங்குத்து எனில் கிராஸ் ப்ராடக்ட் என்ன ஆகாது? not equal to 0. அப்ப a வெக்டர் b வெக்டருக்கு செங்குத்து எனில் என்ன கிடைக்கும்? கிராஸ் ப்ராடக்ட் not equal to 0. a வெக்டர் b வெக்டருக்கு இணை. சோ இது என்னது? parallel இணை சிம்பல், parallel சிம்பல். ஓகே, இணை எனில் a bar cross b bar என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்படினா என்ன அர்த்தம்? இது a வெக்டர், இது b வெக்டர். a ஓட சுழற்சியும் b ஓட சுழற்சியும் என்ன இருக்கும்? 0வா இருக்கும். எனக்கு சுழற்சி இருக்காது. இந்த வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரியா இருந்துச்சுனா கிராஸ் ப்ராடக்ட் என்ன சொல்லுவேன்? not equal to 0. அப்படினா I cross j ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. அப்படினா இதோட வேல்யூ 1. j cross k இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி 1.
cross I இடைப்பட்ட கோணம் அப்படினா I cross I ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 0 because ஏனா இதுக்கு இடைப்பட்ட கோணம் 0 டிகிரி. J cross J ஓட வேல்யூ என்ன ஆகும் 0. K cross K ஓட வேல்யூ என்ன ஆகும் 0. இதோட திசை எப்படி கண்டுபிடிக்கலாம் x y z. So எந்த டைரக்ஷன் மூவ் பண்றேன் இந்த டைரக்ஷன் இந்த திசையில மூவ் பண்றேன். x cross y என்ன கிடைக்கும் z. y cross z என்ன கிடைச்சிரும் x. z cross x என்ன கிடைச்சிரும் y. x cross y z, y cross z x. So z cross x என்ன கிடைச்சிரும் y என்ன கிடைச்சிரும். இதுக்கு எதிர் திசையில மூவ் பண்ணா அப்படினா என்ன கிடைச்சிரும் மைனஸ் என்ன கிடைச்சிரும் y cross x என்ன கிடைக்கும் minus z cap. So z cross y cap என்ன கிடைச்சிரும் minus x cap. x cross z என்ன கிடைக்கும் minus y cap. Modulus a bar 5, modulus b bar 6, modulus a bar cross b bar ஓட வேல்யூ 50. அப்படினா தீட்டாவின் மதிப்பு காண்க கால்குலேட் பண்ணணும். அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம் a bar cross b bar is equal to modulus a bar into modulus b bar sin theta. நான் மாடுலஸ்ங்கறனால என்ன கிடைக்கும் எனக்கு n மதிப்பு மட்டும் கிடைக்கும். சோ எனக்கு தீட்டா வேணும் sin theta எப்படி கால்குலேட் பண்ணலாம் modulus a bar cross b bar divided by modulus a into modulus b னா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க a bar cross b bar கொடுத்திருக்காங்க 15, modulus a bar ஓடது 5, modulus b bar ஓடது 6. சோ நான் கேன்சல் பண்ண கிடைச்சிரும் 3 times, இங்க என்ன கிடைச்சிரும் 2 times. Okay, so என்ன கிடைச்சிரும் 1/2. Theta is equal to sin inverse of 1/2. அப்படினா sin எந்த வேல்யூக்கு 1/2 கிடைக்கும் it is 30 degree. குறுக்கு பெருக்கலின் எண் மதிப்பின் மதிப்பும் புள்ளி பெருக்கலின் எண் மதிப்பின் மதிப்பும் சமம் எனில் அவை ஏற்படுத்தும் கோணத்தை காண்க. So எப்படி கால்குலேட் பண்ணனும் so modulus a bar cross b bar எழுதலாம் a bar modulus a bar into modulus b bar sin theta is equal to modulus a bar into modulus b bar cos theta. So என்ன கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்படினா sin theta divided by cos theta is equal to 1. இந்த சைடு நான் கொண்டு வந்துட்டேன். அப்படினா இது என்ன சொல்லலாம் tan theta. theta ஓட வேல்யூ tan inverse 1. அப்படினா tan எந்த வேல்யூக்கு 1 வரும் so 45 degree. theta a bar dot b bar 0, a bar dot c bar 0 எனில் a வெக்டருக்கு இணை. So a dot b is equal to 0 சொல்லிட்டா அப்படினா a வெக்டர் b வெக்டருக்கு செங்குத்துன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி a bar dot c bar is equal to 0 அப்படினா a வெக்டர் c வெக்டருக்கு செங்குத்துன்னு சொல்லிடலாம். அப்படினா இது ரெண்டுக்கும் குறுக்கு பெருக்கல் எடுத்தனா எதுக்கு இணையா இருக்கும் a க்கு இணையா இருக்கும். அப்படினா b cross c எதுக்கு இணையா இருக்கும் a க்கு இணையா இருக்கும். நான் ஆன்சர் வச்சு கொண்டு வந்தறலாம். So a bar dot b bar சொல்லிட்டு 0 கொடுத்தேன். அப்படினா a க்கு b இணை இல்லன்னு சொல்றேன். சோ இது ஆன்சர்ல. அதே மாதிரி a bar dot c bar கொடுத்தாங்க a க்கு b இணைன்னு சொல்லிடலாம். சோ இதோட வேல்யூ என்னது n மதிப்பு இதுவும் இருக்காது. சோ என்ன மட்டும் தான் இருக்கும் b bar cross c bar. டிஸ்கஷன் பண்ணா அப்படினா வெக்டர் பெருக்கல் டிஸ்கஷன் பண்ணோம். ஓகே சோ இதோட வெக்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படினா முக்கோணவியல் டிஸ்கஷன் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி சேனல். சோ நீங்க மட்டும் பயனடைய வேண்டாம். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இத ஷேர் பண்ணுங்க. சோ thank you.